ஹலோ மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. இது தெய்வீக அமாவாசைன்னு சொல்லலாம். இந்த அமாவாசை நம்ம முன்னோர்களுக்கு சிறப்பு வழிபாடு பண்ணலாம். முன்னோர்களுக்கு தேதி கொடுத்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து படையெல்லாம் வச்சு அவங்க ஃபோட்டோக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி அவங்களோட அருளை வந்து பரிபூர்ணமாக பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வத்துக்கும் இன்றைக்கி சிறப்பு வழிபாடு பண்ணி அவர்களின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். குலதெய்வத்தின் அருளையும் பரிபூர்ணமாக பெறலாம். அவங்களுக்கு சிறப்பு வழிபாடு படையெல்லாம் போட்டு ஆண் தெய்வத்துக்கு பண்ணால் குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம். நம் முன்னோர்களுக்கு வந்து இன்றைக்கி பண்ணக்கூடிய நேரத்தில் இது கொடுத்தும் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் வந்து படையல் போட்டும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது அவங்களோட ஆசை இன்றைக்கி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம் முன்னோர்கள் வந்து சொல்ல போனால் நம்மளுடைய வாழ்ந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்ம முன்னோர்கள். சரி, அவங்கள நம்ம வந்து தெய்வமாக நினைக்கலாம். சரியா, தெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணலாம். செவ்வாய் வழியும் நினச்சி விளக்கேற்றி நம்ம என்ன சாப்பிடுவோமோ அது வைக்கலாம். இல்லைன்னா வந்து மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அப்பவும் அவங்களுக்கு சிறப்பு வழிபாடு பண்ணலாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, மாதத்தோறும் வரக்கூடிய அமாவாசைக்கு என்ன பண்ணுவாங்க, திதி கொடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இறந்து திதி வரும்ல மாதந்தோறும் அப்பவும் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆடி அமாவாசை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி பண்ணால் அவர்கள் நேரில் பரிபூர்ணமாக பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?